சரி, 5S சரி. அடுத்தது 5S இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. நிறுவனம் ஒன்றின் ஜப்பானின் 5S எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பௌதிக வள அபிவிருத்தி மட்டுமல்ல, மனரீதியான அபிவிருத்தியை அடைந்து கொள்ள முடியும். இக்கூற்றை நியாயப்படுத்தக்கூடிய 2 காரணங்களை குறிப்பிடுக. கமான், எப்படி அது? எப்படின்னு சொன்னா சார் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒன்றுல ஒர்க் பண்ற. ஹலோ சார், ஆமா, பேசுற விளங்குதா? எக்ஸாக்ட்லி டிராவல் கரெக்ட். பண்ணிட்டு ஓகே. ஓகே சார். எப்படி சொன்னா சார், ஒரு கம்பெனி ஒன்றுல ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல ஒருத்தர் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த 5S மெத்தட்ல அவங்க ஃபாலோ பண்றதால எந்த இடத்துல எந்த டூல்ஸ் இருக்கும், எது எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க தேடி தெரிய தேவையில்லை. அவங்களுக்கு அந்த அந்தந்த இடத்துல அது இருக்குன்னு சொல்லி தெரியும். அடுத்தது வந்து 5S ஃபாலோ பண்றதால தேவையில்லாத வேஸ்டேஜ் எதுவும் இப்ப இவ்வளவுக்கு அவங்க டைம் மெனக்கெட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் நிறைய லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன், இன்ஜினியரிங், வேற வேற டிசைனிங், இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணி கடைசியில அது ஃபெயிலியர் ஒன்று ஆகுதுன்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இல்லாம போகும். அப்ப 5S ஃபாலோ பண்றதால அவங்களுக்கே ஒரு ஒரு கேரண்டி ஒன்று கொடுக்கலாம் வந்து நம்மட ப்ரொடக்ஷன், நம்ம அவங்க போட்ட எஃபோர்ட் எல்லாம் வந்து ஒரு இதா இருக்குன்னு சொல்லி அது அது அவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு மோட்டிவேஷன், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கொடுக்கும் அவங்களோட அப்படி கம்பெனி மேல. அதுல நிக்கணும், ட்ரக்ல நிக்கணும். முந்தாது மனரீதியான உளவிருத்தியையும் ஏற்படுத்தலாம். என்ன அதான் கேள்வியா? கவனமா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல நிக்கணும். வெரி குட், நீங்க வந்துட்டீங்க அந்த இடத்துக்கு. மனரீதியான உளரீதியான அபிவிருத்தியை அடைந்து கொள்ள முடியும். மெயினா தான் சொல்லணுமா? சரி, ரைட். வேற அடுத்தது சார் மெயினானது இதாச்சு சார், அதை ஃபாலோ பண்றதால இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கங்க அந்த எவ்ரி திங் ஃபார் தி அந்த அந்த கான்செப்ட்ல வந்து அந்த எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் தெரியும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்லி. இப்ப ஒவ்வொரு நாளைக்கும் எங்கெங்க எது இருக்கும் சொல்லி டூல்ஸ் எல்லாம் தேடி தெரிய வேண்டிய தேவை வேண்டி வராது. அதான் ஒரு அவங்களுக்கு ஒரு இப்ப நான் உங்களுக்கு அதுல இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டா, உள ரீதியான மாற்றங்கள், உள ரீதியான அபிவிருத்தி ஏற்படுது. உங்களோட வினா வந்து மறக்க வேண்டாம். ரைட். நிறுவனம் ஒன்றின் ஜப்பானிய 5S எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பௌதிக வள அபிவிருத்தி மட்டுமல்ல, மன ரீதியான அபிவிருத்தியை அடைந்து கொள்ள முடியும். இந்த கூற்றை நியாயப்படுத்துங்க. அப்படித்தானே கேள்வி? சோ அந்த அடிப்படையில என்னுடைய ஆன்சர் சீட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். ஒரு நிறுவனத்துல வந்து ஜப்பானின் இந்த 5S எண்ணக்கரு வந்து ஜப்பானோட 5S எண்ணக்கரு வந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் உள்ள ரீதியானது. ரைட். இதுக்கு 2 நியாயமான காரணங்கள். ஒன்று, நேரடியா சொல்லுங்க மும்தாசிர், நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு கேட்டால் மன அழுத்தத்தை குறைக்கும். சரிதானே? இனிமேல் நாங்க நேரடியா சொல்லுவோம், மன அழுத்தத்தை குறைக்கும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி 5S முறையின் மூலம் வேலைத்தளம் ஒழுங்குபடுத்தப்படுது. குப்பையா டேர்ட்டியா இருக்காது. தேவையற்ற பொருட்கள் எல்லாம் இல்லாம போகுது. இப்போ ஃபைல் கட்டுக்குள்ள ஒரு ஃபைலை தேட சொன்னா பெரிய அவதிப்படுவீங்க. அடுத்த ஒரு ஃபைலுக்குள்ள வந்து டாக்குமெண்ட்ஸை தேட சொன்னா சரியா அவதிப்படுவீங்க நீங்க கண்டுபிடிக்கிறது குறிப்பிட்ட டாக்குமெண்ட். சோ அதனால எங்களுக்கு சரியா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். பாஸ் வந்து முன்னுக்கு நிற்பார், எடுங்க இப்ப தாங்கன்னு கேட்டால் சரியான அவதிப்படுவோம். இப்ப எனக்கு இப்போ உடனடியாக வேணும், ஒரு 5 மினிட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னால், அல்லது அனுப்புங்க கொண்டு வாங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாம இருக்கு. ஆகவே 5S முறை மூலம் நாங்க வேலைத்தள ஒழுங்குபடுத்தப்படுவதனால தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்டு வேலைப்படு குறைகிறது. இப்ப நீங்க முதலாவது காரணம் ஊழியர்களின் மன அழுத்தம் குறைவடைதல் என்று சொல்லித்தான் இந்த காரணத்தை விளங்கப்படுத்த வேண்டும். அதுக்கு கீழே சரி, அது மட்டும் இல்லை, இது ஊழியர்களுக்கு ஒரு தெளிவான அமைதியான வேலை சூழலை வழங்கி அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்குது. அப்ப மன அழுத்தத்தை எப்படி குறைக்குதுன்றத ஜஸ்டிபிகேஷனை நீங்க கீழே சின்னனாக பிரீஃபாக விளக்கம் அளிக்க வேணும். சரி, 2வது வந்து அவர்களுடைய ஈடுபாடும் சுய ஒழுக்கமும் அதிகரிக்கும். ஊழியர்களுடைய ஈடுபாடும் சுய ஒழுக்கமும் அதிகரிக்கும். அதனால எப்படி கேட்டா 5S இறுதி நிலைகளான என்ன ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, அப்படித்தானே? தரப்படுத்துதல் என்ன சொல்றது? தரப்படுத்துதல் மற்றும் பேணல் என்றா அந்த உரியவாறு பேணல், சஸ்டைன் ஆகியவை ஊழியர்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்குகிறது. இது அவர்கள் தங்கள் பணியின் மீது அதிக ஈடுபாட்டுடனும் சுய ஒழுக்கத்துடனும் செயல்பட வழிவகுப்பதோடு நிறுவனத்தின் மீது ஒரு பற்றுதலையும் ஏற்படுத்துகிறது. இது தவிர அவர்கள் சுமையாக கருத மாட்டார்கள். மகிழ்ச்சியான ஒரு மன சூழலும் வேலை சூழலும் அங்கு காணப்படும். பௌதிக சூழலை நீங்க சொல்லாமல் இருக்கு, அகச்சூழல் மகிழ்ச்சியான இல்லையா, மகிழ்ச்சியான மகிழ்வான மனச்சூழல், ரைட், மனச்சூழல்
பணியிடத்தில் காணப்படும். இதை நீங்க அடுத்தபடியாக சொல்லலாம். காணப்படும். அதை நீங்க விளங்கப்படுத்தலாம். மகிழ்ச்சியான மனச்சூழல் அல்ல அகச்சூழல் ஒன்று பணியிடத்துல காணப்பட்டால் தான் அவர்கள் நாங்க எதிர்பார்க்கிற ப்ரொடக்டிவிட்டிய உற்பத்தி திறனை நிறுவனத்துல பெற்று தருவார்கள் இல்லையா? சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்க ஏதாவது 2 ரீசனை நீங்க எழுதி கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். சரி, அடுத்த வினா இதுல கேள்வி கொஞ்சம் விடுபட்டிருக்கு. 1 2 3 4 5. ரைட். எதுக்கு நாங்க இந்த பேப்பர்ல இருக்க வினாவை நீங்க பார்ப்போம். இப்போதைக்கு பிறகு பார்க்கலாமா? இலங்கையிலே அரச சேவையின் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி திறன் தொடர்பாக தற்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவற்றில் அரச சேவையின் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடைமுறை ரீதியிலான குறிப்பிட்ட 4 நடவடிக்கைகளை பரிசீலிக்க சாத்தியமாகக்கூடிய தன்மையை நீங்க எக்ஸாமின் பண்ணணும், பரிசீலித்து காட்டணும். அது எப்படி இருக்கும் என்றதை நீங்க சொல்ல வேண்டி வரும். அதனுடைய எஃபெக்டிவ்னஸ், அதாவது வினைத்திறன் தன்மைய எஃபிஷியன்சிய வினைத்திறன் தன்மையையும் எஃபெக்டிவ்னஸையும் விளைதிறன் பயன் தரக்கூடிய நிலைமையையும் விளைதிறன் தன்மையையும் நீங்க எக்ஸாமின் பண்ணி காட்டணும். இந்த வினாவில் யாராவது டிஸ்கஷனுக்கு வாங்க பார்க்கலாம். இலங்கையிலே அரச சேவையின் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி திறன். வினைத்திறன் என்றான எஃபிஷியன்சி, உற்பத்தி திறன் என்றான ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டின்றது விளைவை தந்தால்தான் உற்பத்தி அங்க கிடைக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம். அப்ப இது தொடர்பாக விமர்சனம் இருக்கு இன்றைக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல. ஆனா பப்ளிக் செக்டர்ல அந்த இஷ்யூஸ் குறை இல்லை. அரச சபையின் அந்த அடிப்படையில் சொல்றாங்க, அரச சபையினுடைய எஃபிஷியன்சியையும் ப்ரொடக்டிவிட்டியையும் மேம்படுத்துறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடைமுறை ரீதியான, அதாவது பிராக்டிகலுக்கு சாத்தியப்பாடான 4 நடவடிக்கைகளை பரிசீலிக்க. கமௌன், கேள்வி விளங்கி இருக்குதா உங்களுக்கு? கேள்வி விளங்கி இருக்கு நான் நினைக்கிறேன். ஓம் சார், விளங்கி இருக்கு. கதைங்க பார்க்கலாம். கதைக்கோணுமா? வெரி குட் சார். இது வேற யாருக்கும் டிஸ்டர்பன்ஸும் இல்லையே என்ன சார்? இப்ப நான் பேசுறதால வேற ஒருத்தரும் வாய் துறக்காங்க இல்ல, அவங்களுக்கும் மும்தாஸ். இஷ்யூ என்னென்றால், நான் இது ஆரம்பத்தில் சொன்ன நான் மொமெண்ட் அவர் கேட்கிற கேள்வி சரிதானே, நோ டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? நீங்க கதைக்கிறதால சில நானும் அந்த நேரம் என்ன செய்வேன் கேட்டால், ஒரு தடவை கேள்வி கேட்க மாட்டாங்களான்னா நான் கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்கறதால பலருக்கு உள்ள கேள்விகள் சந்தேகங்கள் தெளிவடையும். அது மாதிரி தான் நீங்க பதில் சொல்றதால, அதை நான் தெளிவுபடுத்துறதால மற்றவங்களுக்கும் அது சந்தேகம் தெளிவுபடுத்தப்படும். என்னுடைய நெட்வொர்க் போய் திரும்பி வந்ததுதானே? சரி, சொல்லுங்க. இந்த கேள்வியை சார் நான் விளங்கி கொண்ட விதம் என்னன்னு சொன்னா, இலங்கையின் அரசு சேவையின் வினைத்திறம் அந்த ப்ரொடக்டிவிட்டியில இருக்கிற குறைபாடுகளையும் அதை எப்படி நாம இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்றதா, அதை பத்தி தான் கேட்டிருக்கி. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன் தம்பி. எப்படி கேட்டா, இப்ப கவர்மெண்ட் செக்டர்ல எதிர்பார்க்கிற அந்த உற்பத்தி திறன் விளைவு கிடைக்குது இல்லை, பலன் கிடைக்குது இல்லை. அது ஷுவர் சார். ரைட். ஏன்னு கேட்டா, மாத சம்பளத்துக்கு நாங்க போறோம் பாரம், ஆனா அவங்க செய்யற வேலைகளை நாங்க மானிட்டர் பண்றோமா, சூப்பர்வைஸ் பண்றோமா, அல்லது அவங்க எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் தாராங்களா, இதெல்லாம் சந்தேகமான அல்லது பிரச்சனைக்குரிய விஷயமா தான் காணப்படுது. ஆனா இதே நேரம் ஒரு பிரைவேட் செக்டர்ல எடுத்த மாட்டோம்டா, பிரைவேட் செக்டர் அப்படி இல்லை, டார்கெட் ஓரியன்டட் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. வேலை செய்தா தான் சம்பளம், டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் சம்பளம். டார்கெட் மீன் அந்த நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை அடைகிறதுக்காக ஊழியர்களை சரியாக அவருடைய வினைத்திறனான வேலைக்கு உள்வாங்கிக் கொள்றாங்க. வினைத்திறனான வேலைக்கு வினைத்திறனாக அவர்களை பயன்படுத்திக் கொள்வதால கவனமா இருக்கணும். எஃபிஷியன்சி என்றது வினைத்திறனோட வினைத்திறன் என்பது வள பயன்பாட்டுடன் தொடர்புடையது. விளைதிறன் என்பது, அதாவது எஃபிஷியன்சி என்பது வினைத்திறன், அது வள பயன்பாட்டோட தொடர்புடையது. எஃபெக்டிவ்னஸ் என்பது விளைதிறன், அது உற்பத்தியோட தொடர்புடையது. மறக்க கூடாது நீங்க. எஃபிஷியன்சி என்பது வினைத்திறன், ரைட், அது வள பயன்பாட்டோட தொடர்புடையது.
effectiveness என்பது விளைதிறன், அது உற்பத்தியுடன் தொடர்புடையது. ஆகவே இங்க அரசு நிறுவனங்கள்ல கிடைக்கிற உற்பத்தி குறைந்த அளவில காணப்படுகிறது. ஏன்னு கேட்டா எஃபிஷியன்சியான ஒர்க்ஸ் இல்ல, நடக்கல. எஃபிஷியன்சியான ஆபீசர்ஸ் வந்து எஃபிஷியன்சியா ஒர்க் பண்ணல, அதனால எஃபெக்டிவ்னஸ் இல்ல. இதான் கேள்வி தம்பி, சரியா? இதுக்கு நீங்க பிரேரிக்கக்கூடிய 4 நடவடிக்கைகள் என்ன? சரி, இப்ப கேள்விப்பட இருக்க மாட்டீங்களா? இதுக்கு எப்படின்னா சார், அந்த இப்போதைக்கு அந்த அதாவது உலக இதுக்கு ஏத்த மாதிரி அந்த போட்டி சந்தைக்கு ஏத்த மாதிரியான அந்த அந்த ஆபீசர்ஸ் வந்து இல்ல. அப்ப எப்படின்னா சார், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நாட்டுல ஒரு நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா, அட்லீஸ்ட் ஒரு கச்சேரியில ஒரு டேட் சர்டிபிகேட் எடுக்க போறேன்னு சொன்னா கூட நான் ரியலா ஃபேஸ் பண்ணது. இப்ப நான் ஸ்ரீலங்கால இன்னும் ஒர்க் பண்ணது இல்ல சார். நான் ஒரு 3-4 இயர்ஸா வந்து அப்ராட்லாம் ஒர்க் பண்றேன். அப்ப சின்ன ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை பிரிண்ட் பண்றதுக்கு போனா சார் ஒரு கச்சேரிக்கு, அதை பார்த்து நம்மளோட பதிவு எந்த நம்பர்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள், அதுல நம்பர் என்னன்னு செல்றதுக்கு ஒரு ஆள், அதை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள், அதை பிரிண்ட் எடுத்துட்டு வர பிரிண்ட் ஒரு ஆள் ஸ்டம்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த வேலையை வந்து ஸ்பீட் பண்ணிருக்காங்களே தவிர, ஆனா வெளிநாட்டுல நாங்க ஒர்க் பண்றோம்னா ஒருத்தர் தான் எல்லா வேலையும் செய்வோம். இப்ப ஒருத்தர் எடுத்தா அவருக்கு வந்து மல்டி டாஸ்கிங்கான ஒருத்தர் அறிவிப்பாரு. அவருக்கு வந்து ஐடில இருந்து வேற ஸ்கில்ஸ்ல இருந்து அட்மின் ஒர்க்ல இருந்து எல்லாமே செய்யக்கூடிய ஒருத்தர் அறிவிப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட நான் வெளிப்படுத்துறதுக்காக உதாரணமாக எங்களோட ஆபீஸ்ல வந்து பியான் இருப்பார். உதாரணமாக ஒரு எம்ஏக்கு ஒரு டிஓக்கு வந்து அல்லது ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு போட்டோ காப்பி எடுக்கணும்னா அந்த கிளாக்கோ அல்லது அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸோ ஓஎஸ் கூப்பிட்டு கொடுப்பாங்க, பிஎனை கூப்பிட்டு. ஏன்னு இவங்களுக்கு தெரியாது போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஃபேக்ஸ் அனுப்புறதுக்கு, அல்லது ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு டாக்குமெண்ட். அப்ப இன்னொரு ஆளை நம்பி இருக்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறபடியா நிறைய ஊழியர்கள் தேவைப்படுது. அதனால அரசுக்கு வீண் விரயம். அதனால நாங்க எதிர்பார்க்கிற அந்த ப்ரொடக்டிவிட்டிய அச்சீவ் பண்ண இல்லாம இருக்குது. எஸ், நான் சொல்ற சரிதானே? நீங்க அதானே சொல்ல வாரீங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆமா சார், ஆமா சார், அப்படித்தான் சார். அது அடுத்தது சார் வந்து, இப்ப இன்னொன்னு நான் பின்னுக்கு பார்த்தேன் சார், அந்த லஞ்ச் பிரேக் டைம் இல்ல, நான் போனது 9 மணி மட்டும் இருக்கும். அது அவங்களோட பிரேக் ஆண்டு கேட்டேன், பிரேக் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா பின்னுக்கு ஒரு 3-4 பேர் போனை பார்த்துட்டு அவங்க சிரிச்சிட்டு பேசிட்டு ஹெட்செட் அடிக்கிட்டு, அதாவது எனக்கு எப்படின்னா சார், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணனா பிரைவேட் கம்பெனில தான் நாட்டுல ஒரு 6 மந்த் இன்டர்ன்ஷிப் முடிச்சேன். அதை முடிச்சிட்டு ஃபுல்லாவே வெளிநாட்டுலாம். எனக்கு அந்த ஒர்க் டைம்ல அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லை. எனக்கு அது புதுசா இருந்துச்சு, நாடு என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த முதல் தடவை வந்து பார்த்த உடனே. அப்ப ஒர்க்கிங் டைம்ஸ்ல இங்க வந்து டைம் தான் சார். 1 hour நம்ம வேஸ்ட் பண்ணாலும் சேலரில டிடக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஒருத்தர் ஒரு யோப்புக்குங்கள் எடுத்து அப்படி எல்லாரையும் பிரிச்சு கொடுக்குறல்ல, ஒரு மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான எம்ப்ளாயிஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் எங்கட பொசிஷன் மட்டும் இல்ல, இதையும் தாண்டி நாங்க மிச்சதுகளை செய்யணும். அப்ப செய்யக்குள்ள எங்களுக்கு இன்னும் ப்ரொமோஷன்கள் போனஸ்கள் அப்படி எல்லாம் தரும். அதாவது அந்த கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற மெயினான பிரச்சனை வந்து இதைத்தான், அந்த பிரைவேட்ல இருக்கிற மாதிரியான அந்த கன்செப்ட் ஒன்று இல்ல. இப்ப எல்லாருமே டிஎஸ்ஓபிசியில பார்த்தாலும் விளங்கு தானே சார், எல்லாரையும் ஒரு கிளரிக்கல் ஒர்க்குன்றதுல அள்ளி கொண்டே போட்டிருப்பாங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு ஹெச்என்டி பிஏ அப்படிலாம் முடிச்சுட்டு வரவங்களை. இப்ப இவங்களை ஒருத்தர் செய்யற இப்ப வேலையை ஒரு 10 பேரு 5 பேர் 6 பேருக்கு மேல செய்வாங்க. இதுதான் மெயினான கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நீங்க என்ன ப்ரோபோஸ் பண்றீங்க? சஜஷன் என்ன? அதுக்கு கேள்வியாக மாறுது. சஜஷன் என்ன சார், இப்ப அந்த போட்டித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஆபீசர்ஸை வந்து ஒரு மல்டி டாஸ்கிங்கா ஒரு கேப்பபிலிட்டியா செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். மல்டி டாஸ்கிங்க கொடுக்கணும். அடுத்தது அவங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த பங்க்சுவாலிட்டி அதுகளை கொடுக்கணும். அடுத்தது கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு அந்த, அதாவது அந்த பிரைவேட் செக்டர்ல வந்து போனஸ், இன்கிரிமெண்ட், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்களோட ஊதியத்தை கொடுக்கக்குள்ள எஃபிஷியன்சியா இருக்கும், அவர்களோட வேலை எஃபிஷியன்சியா இருக்கும். இப்ப எல்லாரும் வந்து இப்ப நான் வந்து 2 பேர் செய்யற வேலையை நான் செஞ்சாலும் எனக்கு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தலைவி தான். அது கவர்மெண்ட் செக்டர்ல அண்ணாலும் எதிர்பார்க்கல. ஆனா கவர்மெண்ட் செக்டர்ல அந்த 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 அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை வரக்குள்ள இந்த கவர்மெண்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க சொல்ற எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ மும்தாஸ். நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல வந்து எதிர்பார்க்கிற சேலரி வந்து எங்களுக்கு கிடைக்காது. நாங்கெல்லாம் பிச்சை சம்பளம் எடுத்தான் வேலை செய்யறோம், சரிதானே? ஈவன் ஒரு உயர்நிலை அதிகாரிகளும் தான் அதுக்கு சம்பள அளவு திட்டம் எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனா பிரைவேட் செக்டர்ல அப்படி இல்லை, ரைட்? இப்ப நான் உங்களுக்கு அந்த விட உள்ள டாக்குமெண்ட் ஷேர் பண்றீங்க பாருங்க. அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்ப மும்தாஸ் உங்களோட சஜஷனை உள்வாங்கி சில ஆபரேஷன், சில உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு 4 நடவடிக்கைகளை எக்ஸாமின் பண்ணுங்க
என்று கேட்கிறாங்க. ப்ரப்போஸ் பண்ணுவோம் முதல் முன்மொழிவோம். ஒன்று, அரச கர்மங்களை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குறது, டிஜிட்டலைசேஷன், இ கவர்னன்ஸை கொண்டு வரணும் நம்ம, எலக்ட்ரானிக் அரச நிர்வாகம். ரெண்டாவது, பெருபர் அப்படி கொண்டு வரையக்குள்ள கணக்கு டிபெண்டன்ஸ் இருக்காது. விளங்கிட்டா நான் சொல்றது? ஒரு ஆள் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் வராது. எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணப்பட்டுரும். சரிதானே? நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நான் என்ன செய்யறேன். ரைட். ரெண்டாவது, பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட மதிப்பீட்டு முறைமை. KPI என்றா என்ன? கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். What do you mean KPI? KPIS என்றால் கீ, சரியா, கீ பெர்ஃபார்மன்ஸ் indicators.